வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. ஜனநாயகன் படம் லீக் ஆச்சு இல்லையா? அதுல ஒரு கும்பல் வசமா சிக்கி இருக்குங்க. பாஜக கும்பல் தங்களுக்கான அடிச்சு ஆடுற ஒரு வேலையும் இந்த படத்தை வச்சு செஞ்சிருக்கு. இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு போலீஸ் களத்துல இறங்கி சைபர் கிரைம் வேலைய ஆரம்பிச்சிட்டாங்க. யாருன்னு கண்டுபிடிக்க. சினிமா துறையில் இருப்பவர்கள், தொழில்நுட்பத்துல வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க, சினிமா துறையில தொழில்நுட்பவாதிகளா வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க பல உண்மைகளை போட்டு உடைச்சிருக்கிறாங்க. என்ன நடக்குது தோழர்களே? விஜய்னாலே தமிழ்நாட்டுல பிரச்சனை தான் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு அண்ணன் விஜய் வந்து நின்ட்டார். வாயை திறந்தாலும் ஏதாவது பிரச்சனை, எங்க போனாலும் ஏதாவது பிரச்சனை. அவரை சுத்தி சுத்தி பிரச்சனைகள் மயமாவே இருந்துட்டு இருக்கு. அதுல ஒண்ணுதான் இன்னும் 2 நாளைக்கு முன்னாடி ஜனநாயகன் படத்தை முழுசாவே ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. முதல்ல சில காட்சிகள் வெளியே வந்தது, அதுக்கப்புறம் படத்தவே முழுசா வெளியிட்டு இருக்காங்க. அந்த படத்துடைய காப்பியில எடிட்டர் வெர்ஷன் அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் வாட்டர் மார்க்ல போட்டுருவாங்க. இப்ப நீங்க செம்புலம் சேனல்ல பாத்தீங்கன்னா, செம்புலம்னு அதுல ஒரு வெள்ளையா சின்னதா கண்ணுக்கு தெரியாம ஒரு எழுத்து வரும். அது பேர் தான் வாட்டர் மார்க். இது மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. எடிட்டர் வெர்ஷன் தான் வெளியாகி பெரிய பரபரப்பை உண்டாக்கி இருக்குங்க. கொதிச்சிருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய ரசிகர்கள். கடுமையா பேசி இருக்கிறாங்க. போடா வாடா டே, எங்க அண்ணன் அப்படி பண்ணிட்டீங்களா, நாங்கெல்லாம் யார் தெரியுமா, நீங்கெல்லாம் அப்படி அப்படின்னு பயங்கரமா பேசியிருக்காரு. அதுலயும் ஒரு தம்பியெல்லாம் 200 கோடி பணத்தை விட்டு எங்க அண்ணன் மக்களுக்காக வந்தாரியா, மக்களுக்காக அரசியலுக்கு வந்த எங்க அண்ணனை இப்படி பழி வாங்குறீங்களே, யாருன்னு யாரையுமே சொல்ல மாட்டானுங்க. கடைசி வரைக்கும் மொத்தமா பொதுவுலதான் பேசிட்டு போகும் இந்த கும்பல். என்ன சொல்லிட்டு அண்ணனை பழி வாங்குவதற்கு இந்த வேலை பாக்குறாங்க. நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா அப்படின்னு திட்டினதோட கேவலமா சங்கையா திட்டி வச்சிருக்கான் பாருங்க. இந்த பர்ஜேஸ் நாய்ங்க அப்பனுக்கு அம்மாவுக்கு கரெக்டா பிறந்தானா எங்க படத்தை ரிலீஸ் பண்ணிருப்பாங்களா? அவங்க பொண்டாடி பிள்ளைங்களா என்ன தின்றாங்களா, சீரில பீ தின்றாங்களா இல்ல வேற எது தின்றாங்கன்னு தெரியல. இவ்வளவு கோவம் வர்றதுக்கான வேலை என்ன? இப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னா, விஜய் நேத்தா ஒரு வீடியோ போட்டோம். மொத்த சுற்றுப்பயணத்தையும் ரத்து பண்ணிட்டார். மொத்த பிரச்சார பயணத்தையும் ரத்து பண்ணிட்டாங்க. மொத்தமா எந்த இடத்துலயும் மக்களையே சந்திக்க முடியாத அளவுக்கு வீட்டுல போய் கதவடைச்சு உட்கார்ந்துகிட்டாரு நம்ம அண்ணன் விஜய். ஆதவர்ஜுனா என்ன சொல்லியிருந்தாரு? அவ்வளவுதான், என்னைக்குங்க எங்க தலைமை வெளியே வந்து பிரச்சாரத்தை ஆரம்பிச்சா உங்க வாழ்க்கையே முடிஞ்சிச்சு. எங்க அண்ணன் ரோட்டுக்கு வந்தா நீங்க செத்தீங்க. உங்க அண்ணன் ரோட்டுக்கு வர சொல்லுங்க, என்ன தமிழ்நாடே பாக்குது. எங்க அண்ணன் ரோட்டுக்கு வந்தா நீங்க செத்தீங்க, வேற லெவல்ல உங்களை சம்பவம் பண்ண போறோம் அப்படின்னு இருந்தாரு. இத்தனை நாள் அவரை ரோட்லயே விடல இல்ல. அதாவது பிரச்சாரத்துக்கு தமிழ்நாடு அரசு அனுமதிக்கலையாம். பிரச்சாரத்துக்கு தேர்தல் அறிவிச்ச பிறகு தமிழ்நாடு அரசு கொடுக்காது, தேர்தல் ஆணையம் தான் கொடுக்கும். நீங்க தேர்தல் ஆணையத்துடைய அந்த வெப்சைட்ல போய் 48 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்களே போய் ஃபில் பண்ணி அவங்க கேட்கிற எல்லாத்தையும் தகவல்களையும் கொடுத்து பர்மிஷன் வாங்கணும். அரசு இல்ல, இப்ப காபந்து அரசு தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. ஏதாவது அவசர சூழ்நிலை என்றால் மட்டும்தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில ஒரு கூட்டம் போட்டு அந்த தீர்வு காண்பதற்கான வேலைகளை செய்வாங்க. அதுக்கு கூட தேர்தல் ஆணையத்தினுடைய பர்மிஷன் வேணும். இப்ப தேர்தல் ஆணையம் கண்ட்ரோல்ல தமிழ்நாடு இருக்கு. இந்த அடிப்படை புரிதல் இல்லாம தான் பாரு. எங்க அண்ணன் ரோட்டுக்கு வந்தாருன்னு வச்சுக்கோங்க, நீங்க செத்தீங்க. உங்க பரம்பரையே ஏன்டா அண்ணனை ரோட்ல விடலன்னு வருத்தப்படுற அளவுக்கு நடக்குமா? அதை விட தாண்டி ஒண்ணு சொன்னாரு, ஏன்டா பிறந்தோன்னு யோசிப்பீங்களாம். ஏன்டா பிறந்தோன்னு யோசிப்பாராம். தன்னுடைய மகன் இன்ப நிதிய அமெரிக்காவிலேயே செட்டில் பண்ணிடுவாராம். அந்த ஆட்டம் வெறித்தனமா ஆடுவாங்களா? கேளுங்களேன். மகன்களா திமுக ரெடி ஆகிவாங்க, அவர் ரோட்டுக்கு வரும்போது நீங்க செத்தீங்க. நான் இப்பயே சொல்லிட்டேன், இத்தனை நாள் நீங்க ரோட்டுக்கு உள்ள அவரை எழுதி வச்சுக்கோங்க, உங்க பரம்பரையே வருத்தப்பட போகுது. ஏன் தான் பிறந்தோம், பேசாம புள்ள அடுத்த இன்ப நிதியெல்லாம் அமெரிக்காக்கு செட்டில் பண்ணிடுவோம், தமிழ்நாட்டு பக்கம் திரும்பியே யோசிக்க கூடாது. கேட்டீங்கல்ல, இந்த ஆட்டம் ஆடுவாருன்னு சொல்ல பிறகு தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதியை அறிவிச்ச பிறகு, தேர்தல் ஆணையம் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்த பிறகு, காவல்துறையும் தேர்தல் ஆணையம் இவங்க பிரச்சாரம் பண்றதுக்கு பல இடங்கள்ல வாய்ப்பு கொடுத்த பிறகும் தொடர்ந்து நாங்க பிரச்சாரத்துக்கு வரமாட்டோம், நாங்க பிரச்சாரம் செய்யறதா இல்ல அப்படின்றதோட ஆதவர்ஜுனா தொகுதிக்கு போகவே இல்ல. ஒரு முறை கூட போகல. வில்லிவாக்கம் பக்கத்திலே போகல. 2 முறை வில்லிவாக்கம் தொகுதிக்கு போறதை ரத்து பண்ணிருக்காரு விஜய். விஜய்க்கு தெரிஞ்சு போச்சு, ஆதவர்ஜுனா கூட இருந்தா நம்மளுக்கு குழி தோண்டி மலர் வளைய வச்சு விட்டுருவாருன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால தெளிவா ஆதவர்ஜுனா ஏரியாக்கே போகலான்னு அது ஆதவர்ஜுனா இன்னொரு அடுத்த கடத்துல யோசிக்கிறாரு. ஆக அண்ணன் வரமாட்டாரு, எல்லாத்தையும் ரத்து பண்ணிட்டாரு, இனி பிரச்சாரம் கிடையாது. அந்தந்த தொகுதியில நிக்கிறவன் பொம்மைய வச்சுக்க, கட் அவுட்ட வச்சுக்க, அப்படி இல்லையா ஏதோ ஒன்ன வச்சு அண்ணன் பேரை சொல்லி இந்த டூப் நடிகர்களா இருப்பாங்கல்ல, ஆடுவாங்கல்ல மேடைகளா வேஷம் போட்டு, அந்த நடிகர்களை வச்சு ஏதோ ஒன்ன பண்ணிட்டு போங்க அப்படின்ற நிலைமைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர்கள் தள்ளப்பட்டாங்க. இப்பதான் யோசிக்கிறாரு ஆதவர்ஜுனா, அடுத்த கட்டம் என்ன பண்றது?
பிரச்சாரத்துக்கு அண்ணன் வரமாட்டாரு, நம்ம போட்ட பணத்தை எடுக்கணும். அப்ப என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போதுதான் இந்த படத்தை லீக் ஆகுற விஷயத்த அவங்க செட்டில் பண்றாங்க. ரொம்ப தெளிவா தந்தி தொலைக்காட்சியில ஒரு தொழில்நுட்ப வல்லுநர்கிட்ட ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. அவர் சொல்றாரு, ரொம்ப தெளிவா சொல்றாரு, இது அந்த டீம் தான் ரிலீஸ் பண்ணிருக்கணும், அந்த படக்குழு தான் ரிலீஸ் பண்ணிருக்கணும், வேற யாரும் இதை பண்ணவே முடியாது. இந்த வெர்ஷனே அவங்க கையில கிடைக்காது, யாரு கையிலயும். இத தொழில்நுட்ப ரீதியாக டவுன்லோட் கூட பண்ண முடியாது, இது அந்த படக்குழுல இருக்கிறவங்க அந்த படக்குழு தான் செஞ்சிருக்க முடியும்னு சொல்றாரு. கேளுங்க. ஏன்னா இங்க லீக் ஆயிருக்கிறது வந்து உள்ள இன்டர்னல் சோர்சஸ்ல இருந்து தான் லீக் ஆயிருக்கு. அது வந்து நம்ம இவங்க விஎஃப்எக்ஸ் டீமா இல்ல ஆடியோ டீமா இல்ல மிக்சிங் டீமா இல்ல வந்து இவங்க சப்மிட் பண்ண சப்மிஷன்ஸ் ஏரியாவா ஈவன் மற்ற எந்தெந்த இடத்துல இவங்க வந்து இந்த ஒரிஜினல் ஃபுட்டேஜஸ் கொடுத்துருக்காங்களோ ஃபார் ஸ்கிரீனிங் வெரிஃபிகேஷன்ஸ், அந்த இதெல்லாமே நம்ம ஆடிட் பண்ணும்போது இதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். பாத்தீங்கல்ல, அப்ப படக்குழு தான் இதை செய்யுது அப்படின்னா படக்குழு யாரு? தயாரிப்பாளரு, நடிகரு, அப்புறம் இயக்குனர், இவங்க தான் முக்கியமான பொறுப்பு. இந்த 3 பேர் தான் மையம். இவங்களை சுத்தி தான் அப்புறம் சின்ன சின்ன வேலைகளை செய்யற எல்லாரும் இருப்பாங்க. எடிட்டிங் குரூப். இப்ப இந்த வெர்ஷனே எடிட்டிங் வெர்ஷனா இருக்கு, எடிட்டிங் வெர்ஷன் போட்டுதான் வந்திருக்கு. சினிமாவில என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு துறைக்கும் இந்த படத்தோடைய காப்பி அனுப்பும் போது அந்த துறையினுடைய பேரை போட்டு அனுப்புவாங்க. இப்ப சென்சார் போர்டுக்கு ஒரு காப்பி அனுப்புறாங்கன்னா சென்சார் காப்பி, அதுல வாட்டர் மார்க்ல வந்துடும். டைரக்டர் காப்பி, எடிட்டர் காப்பி, டப்பிங் காப்பி, மிக்சிங் காப்பி அப்படின்னு அதுல வாட்டர் மார்க்கே போட்டு கொடுத்துருவாங்களாம். இப்ப சென்சார் போர்டுக்கு அனுப்புனீங்கன்னா சென்சார் காப்பி அப்படி போட்டு வாட்டர் மார்க் என்பது இதை யாரும் உடைக்காம அதை யாரும் காப்பி அடிக்காம இருக்கிறதுக்கு தான், வெளியெடுக்காம இருக்கிறதுக்கு தான் அந்த வாட்டர் மார்க்கே. அவங்க ஓன் ப்ராடக்ட் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் வாட்டர் மார்க் போடுவாங்க. மெல்லிசா கண்ணுக்கு தெரியாம அந்த வீடியோஸ்ல எல்லாம் அந்த வாட்டர் மார்க் வந்துகிட்டே இருக்கும். அப்ப இதுல எடிட்டர் வெர்ஷன் நல்லா பளிச்சுனே தெரியுது. அப்ப இது வெளியே வந்திருக்குன்னா நிச்சயமா இந்த படக்குழு திட்டமிட்டு ஏதோ ஒரு வேலை செய்யுதுன்னு. இன்னொரு கேள்வியும் தொடர்ந்து எழுப்பப்பட்டது. ஏங்க இவ்வளவு நாள் ஆயிப்போச்சா? 4 நாள் ஆயிப்போச்சு, அண்ணன் விஜய் வாயை திறக்கலையே, இது குறித்து பேசவே இல்லையே. முதலமைச்சர்கிட்ட போய் கேட்கிறாங்க, ஏங்க இதெல்லாம் பேசுறதுக்கு இப்ப டைம் இல்லைங்க, கிளம்பி போயிட்டார் அவரு. விஜய் பேசல. இந்த படக்குழு கூட நேத்து தான் வந்து கம்ப்ளைண்டே கொடுத்திருக்காங்க. இவ்வளவு நாள் ஆயிப்போச்சு, உடனடியா கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா சைபர் கிரைம் யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க, யாருன்னு உண்மை வெளியே வந்திருக்கும். ஆனா அவங்களுக்கு உண்மை வெளியே வர வேண்டிய அவசியம் இல்ல. இத வச்சு ஒரு கருத்தை கட்டமைக்க வேண்டும். திமுக அரசும் பாஜகவும் சேர்ந்து இந்த ஜனநாயகன் படத்தை வெளியிட்டுச்சு அப்படின்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி ஆதவ் போறாரு. ஆதவ் என்னென்னமோ செஞ்சு பார்த்தாரு, எதுவும் எடுபடல. கடைசியில படத்தை ரிலீஸ் பண்ணி, படத்துடைய காட்சிகளை ரிலீஸ் பண்ணி, அதன் மூலமாக ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை பண்ணி ஆளுகிற அரசின் மீது திருப்பி விடுறதுக்கான வேலையை ஆதவ் பாக்குறாரு. இதுல என்ன விஷயம் அப்படின்னா, இதுல போலீஸ் கிட்ட போகணும், ஏன் சிபிஐ கிட்ட கூட போங்களே, உங்க பங்காளிக தானே பாஜக காரங்க, அதனாலதானே நீங்க பேச மாட்டீங்க. சிபிஐ கிட்ட போங்க, 10 நாள்ல கண்டுபிடிச்சு மொத்த பேரையும் கொண்டு வந்து மக்கள் மன்றத்தில் நிப்பாட்டிடுவாங்க. அப்ப நீங்க சிக்கிருவீங்க, அசிங்கமா தோத்துருவீங்க. அப்ப இதுல யாருக்கு லாபம் அப்படின்னா, இந்த படம் வெளியே வர்றதுனால திமுக லாபமா? கிடையாது. பாஜக காரங்களுக்கு இப்ப கூட்டணி இல்லன்னு ஆகி போச்சு. முதல்ல கூட்டணிக்காக என்னென்னமோ செஞ்சாங்க, படத்தை சென்சார் போர்டுல வச்சு செஞ்சு முடிச்சாங்க. பல முறை சென்சார் போர்டுல லீவ் எடுத்துட்டே இருந்தாங்க படம் பாக்குறவங்க. இன்ன வரைக்கும் சர்டிபிகேட் கொடுக்காம நீதிமன்றம் வரையும் போய் அலக்களிச்சாங்க. இதெல்லாம் பாஜக. அப்புறம் சிபிஐல 41 பேருடைய மரண வழக்கு கொண்டு போய் சிக்க வச்சாங்க. தொடர்ந்து இவர்கள் கூட்டணிக்கு அழைக்கப்படுவதற்கான வேலைகளை அழுத்தத்தை கொடுத்துட்டே இருந்தாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா நேத்து நேரம் ஒன்றிய அமைச்சர் சொல்றாரு, ஒருவேளை எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆதரவு தேவை அப்படின்னா தேர்தலுக்கு பின்னாடி விஜய் அழைச்சுக்குவோம். அப்ப உங்க பங்காளி அவங்க, நீங்க கேட்காமலே Y+ பாதுகாப்பு கொடுத்தவங்க அவங்க, நீங்க கேட்காமலே உங்களுக்கான எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தவங்க அவங்க. RSS ஆள் தான் இன்னைக்கு நீங்க கையில வச்சிருக்கிற நிர்மல்குமார். நீங்க பொருளாளரா தேர்வு பண்ணவர் RSS உடைய ஆளு. மை டிவிக்கு ஆப்ப உருவாக்கி கொடுத்தவர் பாஜக RSS காரரு. RSS தானே உங்க பங்காளிங்க. அதாவது திமுகவை பழி ஓடணும், அதுக்காக RSS சேர்த்தா மொத்த கும்பலே இறங்கிருச்சு. இன்னைக்கு அண்ணாமலை தொடங்கி அத்தனை பேரும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களா வெளியிட்டுக்கிட்டு எங்க மேல பழி போடுறீங்களா? படக்குழுவை தவிர இதை யாருமே டவுன்லோட் கூட பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. சேட்டிலைட்ல டவுன்லோட் பண்ணலாம்னு சொல்றாங்க, யாராலையும் டவுன்லோட் பண்ண முடியாது. கியூப் அப்படின்னு ஒண்ணு வரும் தெரியுங்களா? நம்ம சினிமா போட ஆரம்பிச்சோடனே ஒரு கியூப்னு ஒரு விளம்பரம் வரும், அதுலதான் நம்ம டவுன்லோடே பண்ண முடியும். அது நம்ம பண்ண முடியாது, அது படக்குழு மட்டும் தான் பண்ண முடியும். ஒரு காட்சிக்கும் அதனுடைய பின் நம்பர் மாறிக்கிட்டே இருக்கும், அதனால ஒண்ணுமே பண்ண முடியாது நம்மளால. திட்டம் போட்டு சினிமாக்காரங்க வெளியிட்டு விட்டானுங்க, அதுக்கு பின்னாடி ஆதவ அர்ஜுனா இருக்கிறாரு. இதுதான்
ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற சினிமா துறையில இருக்கிறவங்களும் சொல்றது. சினிமா துறையில இருக்கிறவங்க ஒரு 2-3 பேர் உட்கார்ந்து விஜய்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்தணன், பிஸ்மி இவங்க மாதிரியான ஆட்கள்லாம். இவங்களே என்ன சொல்லிட்டாங்க, இந்த காப்பிய வெளியில இருந்து யாரும் கொடுக்க முடியாது, படக்குழு தான் இதை வெளியிட்டு இருக்கணும்னு சொல்லியாச்சு. உங்க கூட இருந்த ஆளுகளே உண்மையை போட்டு உடைச்சாச்சு. இப்ப இந்த குரூப் சிக்கி இருக்கு. இதுல கூடுதலாக சர்ச்சைக்குரிய விஷயம் என்னன்னா, இந்த படத்துல வில்லன்கள் பயங்கரவாதிகள் யார் அப்படின்னா இஸ்லாமியர்கள். எத்தனை நூற்றாண்டுக்கு இஸ்லாமியர்களை பயங்கரவாதிகளா காமிச்சிட்டு எடுப்பீங்க? ஒரு பெரிய ஹீரோ ஒரு 80களையும் 90களையும் இப்படி ஒரு படம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய அளவுல உரையாடல் இல்ல, அதை பத்தி நாலேஜ் எல்லாம் அவங்க வாட்டுக்கு எடுத்தாங்க. இஸ்லாமியர்களை தீவிரவாதியா, பாகிஸ்தான தீவிரவாதியா காமிச்சிட்டு இருந்தாங்க. இப்ப நம்ம எவ்வளவு உரையாடுறோம், சமூக வலைத்தளத்துல எவ்வளவு பேசுறோம், ஒரு இனத்தையா தீவிரவாதிகளை காட்டக்கூடாதுன்ற அறிவு வேணாம் நமக்கு. இதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய நட்சத்திரம், உச்ச நட்சத்திரம், 1000 கோடியை விட்டுட்டு வந்த அண்ணன், சினிமாவுக்கு வந்த அண்ணன், சிறுபான்மை மக்களை காப்பாற்றுவதற்கே அவதாரம் எடுத்தவர்னு சொல்றீங்க. உங்களுக்கு அதை பற்றி புரிதல் வேண்டாம்? ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி விஸ்வரூபம் எவ்வளவு பெரிய கண்டனத்தை ஏற்படுத்திய படம். இஸ்லாமியர்களை திரும்ப திரும்ப நீங்க பயங்கரவாதியா காட்டுவீங்க. அதுல ஒரு இஸ்லாமிய மட்டும் நல்லவரா இருப்பாரு. 90% இஸ்லாமியர்கள் கெட்டவங்களா இருப்பாங்க. ஒருத்தர் நல்லவரா காட்டி தான் நல்லவன் காட்டிக்கிறது. இதெல்லாம் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைமைக்கு தெரியாதா? கதையை சூஸ் பண்ணும் போதோ அல்லது நடிக்கும் போதோ இதை கொஞ்சம் மாத்துங்க, மக்கள் அப்படி காட்டாதீங்க அப்படின்னு சொல்றவர் தானே தலைவர். அதை வச்சு ஒரு படத்தை எடுத்து வச்சு ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் அவருக்கு எதிராக களத்துல வந்து நிக்கிறாங்க, அவருக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சிறுபான்மை மக்களை உங்களை வேண்டான்னு தூக்கி எறிய ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம், உங்களுக்கு அரசியல் தெளிவாக தெரியல, சமூக பண்பாட்டு அரசியலே உங்களுக்கு தெரியல. அதனாலதான் உங்க படத்துல இஸ்லாமியர்களை இப்படி காட்டியிருக்கீங்கன்னு அது இன்னும் பெரிய கோபத்தை காட்டுறது, கோபத்தை உண்டாக்கி இருக்குது. நீங்க ஏன் பெரம்பூர்லயும் திருச்சி கிழக்குலையும் போய் நிக்கிறீங்க? ஏன்னா அங்கதான் சிறுபான்மை மக்கள் அதிகமா இருக்கிறாங்க. ஆனா சிறுபான்மை மக்கள் உங்களுக்கு எதிராக இப்ப நிக்கிறாங்க. என்ன பண்ண போறீங்க? ஏற்கனவே எதுக்குமே வாய் திறக்கல. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கிறிஸ்தவர்களை போட்டு அடிச்சு பாதிரியார் வாயில சாணியை திணிக்கும் போது வேடிக்கை பார்த்தீங்க. கிறிஸ்துமஸ்க்காக வைத்திருந்த பொருள்களை எல்லாம் உடைக்கும் போது வேடிக்கை பார்த்தீங்க. ஒரு அறிக்கை கூட வெளியிடல. இங்க திருப்பரங்குன்றத்துல இஸ்லாமியர்களுக்கு எதிராக மிகப்பெரிய சதி வலை பின்னப்பட்ட போது வேடிக்கை பார்த்தீங்க. வாயை திறக்கல. ஒரு அறிக்கை கூட நீங்க விடல. இஸ்லாமியர்களுடைய 175 கோயில்களையும் அதாவது மசூதிகளையும் தர்காக்களையும் கைப்பற்றுவதற்கு RSS வேலை பார்க்குதுன்னு அத்தனை ஊடகங்கள் பேசினாங்க. ஆனா நீங்க வேடிக்கை பார்த்தீங்க. ஒரு அறிக்கை கூட விடல. நேத்தின் நேரம் இஸ்லாமியர்களுடைய இடஒதுக்கீட்டை காலி பண்ணுவோம் அப்படின்னு நாடாளுமன்றத்துல பேசிட்டு இருக்க ஒரு கூட்டம், அங்க லட்சுமணன் ஒரு MP பேசிட்டு இருக்காரு, எதிர்த்து ஒரு அறிக்கை கூட நீங்க வெளியிடல. இன்னைக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி இந்த வாரத்துல ஒரு முக்கியமான செய்தி வெளியாச்சு. கிறிஸ்தவர்களுடைய அமைப்புகளை முடக்க போகிறார்கள். எப்படி வக்போட முடக்குனாங்களோ அது போல இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் பண்றதுக்கான சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஒரு அறிக்கை இல்ல. நீங்க இஸ்லாமியர்களுடைய அரசியலை, கிறிஸ்தவர்களுடைய அரசியலை, சிறுபான்மை மக்களினுடைய அரசியலை, பட்டியலின மக்கள் அரசியலை, பெண்கள் அரசியலை புரியாத வரைக்கும் நீங்க தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்கு அன்பிட். ஒரு படத்தெல்லாம் வெளியிட்டு அதை பழியெல்லாம் தூக்கி போட்டு அரசியல் மாற்றத்தெல்லாம் ஏற்படுத்த முடியாது. மக்கள் மனசோட உரையாடுறதுதான் ஜெயிப்பான். அதுக்காக ஏற்பாடு பண்ணுங்க.